வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 7 மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். திம்சா மற்றும் சதி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். இடுமிஷ்மி மற்றும் வான்சோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலினி மற்றும் போர்த்தல் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்காச் மற்றும் ஃபாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. சாகிர் ஹுசேன் பாண்டுரங் வமைன்கின் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாரோட இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அச்சுட்ட பிரக்ஷா. மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு மற்றும் வர்த்தக சுதந்திரத்தை ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் பகுதி 8ல யூனியன் பிரதேசங்களை சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்ரா பைசு தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோகின். முகமது இக்பால் தரன்கின் பாங்கிதாரான் சொல்லக்கூடிய புத்தகம் எழுதியிருக்காங்க. அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். என்பிஎஸ் வட்சலியா ஜூலை 23, 2024. இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பூஷன் ராமகிருஷ்ணா கவாய். ஃபிஜியின் மிக உயர்ந்த கம்பைனன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மதுசூதன் சாய். ஆசிய கோப்பை ஹாக்கி 2025 நடத்தும் மாநிலம் எது? பீகார். இந்தியாவின் முதல் AI இயங்கும் நிகழ்நேர வன எச்சரிக்கை அமைப்பை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? மத்திய பிரதேசம். பக்ரா நீர் தகராறு பஞ்சாப் மாநிலத்துக்கும் ஹரியானா மாநிலத்துக்கும் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆந்தோனி ஆல்பனீஸ். மைக்கேல் மார்டின் அயர்லாந்து நாட்டுடைய பிரதமர். பார்ட்டி வேவர் பெல்ஜிய நாட்டுடைய பிரதமர். கான்ஸ்டான்டைன் டசுலோஸ் கிரீஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. ஜோதம் நபாட் வனுவாட்டுடைய பிரதமர். ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனி நாட்டுடைய அதிபர். மார்க் கர்னி கனடாவுடைய பிரதமர். ஸ்டூவர்ட் டெங் ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டுடைய பிரதமர். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை கொண்ட இந்தியாவின் முதல் கல்வி நகரத்தை நடத்த உள்ள நகரம் எது? நவி மும்பை. இந்த நவி மும்பைல சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க் மற்றும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி கூட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவின் 13வது பெரிய துறைமுகம் பந்தவன் துறைமுகம் மும்பையில் அமைஞ்சிருக்கு. சுற்றுலாவிற்காக காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரா மாநிலத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முதல் கோயில் தானேல கட்டியிருக்காங்க. டிபிஎஸ் பிளமிங்கோ ஏரியா பாதுகாப்பு காப்பகம் அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா. 58வது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கி வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெற்றது? இத்தாலியில மிலன் அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. இதுல இந்தியா சார்பா நிர்மலா சீதாராமன் கலந்துட்டு இருந்தாங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உலக பாதுகாப்பு மாநாடு 2025 நடத்திருக்காங்க. பிரேசில் பிரிக்ஸ் மாநாடு 2025 நடத்துறாங்க. 19வது கிழக்கு ஆசிய மாநாடு 2024 மற்றும் 44வது 45வது ஆசியன் மாநாடு லாவோஸ் நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் ரைசினா மத்திய கிழக்கு மாநாடு அபுதாபியில நடந்திருக்கு. செயற்கை நுண்ணறிவு செயல் மாநாடு பிரான்ஸ் நாடு நடத்தியிருக்காங்க. இந்திய பெருங்கடல் மாநாடு 8வது பதிப்பு ஓமன் நடத்தியிருக்காங்க. G20 மாநாடு 2025 தென்னாப்பிரிக்கா நாடு நடத்தியிருக்காங்க. 6வது பிம்ஸ்டெக் மாநாடு தாய்லாந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்த வருஷமும், அதாவது 2027, 2026, 27 பங்களாதேஷ் நாடு நடத்த போறாங்க.
72வது உலகளகி 2025 போட்டியை நடத்தும் மாநிலம் எது? தெலுங்கானா. 2024 டு 2026க்கான கொழும்போ செயல்முறையின் தலைவர் பதவி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. உலக கடல்சார் மாநாடு 2024 சென்னையில நடந்து முடிச்சிருக்கு. 2026 காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகளின் 28வது மாநாடு இந்தியா நாடு நடத்த போறாங்க. உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு டெல்லியில நடந்து முடிச்சிருக்கு. பாரத் உச்சி மாநாடு 2025 தெலுங்கானா மாநிலம் நடத்த போறாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான 14வது சுதிர்மன் கோப்பையை வென்ற நாடு எது? சுதிர்மன் கோப்பை அப்படிங்கிறது பேட்மிண்டன் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் 1989ல ஆரம்பிச்சது. ஸோ இதுல இந்த வருஷம் சீனா நாடு தென்கொரியா நாடை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. பேட்மிண்டன் ஆசிய அணி சாம்பியன்ஷிப்ல இந்தியா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. பெல்ஜிய சர்வதேச பேட்மிண்டன்ல பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை அன்முல் காரப் ஜெயிச்சிருக்காங்க. ஜீவன் நெடுஞ்செழியன் மற்றும் விஜய் சுந்தர் பிரசாந்த் 2024 ஹாங்ஸோ ஓபன்ல ஆண்கள் இரட்டையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. லக்ஷயா சென் கிங் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன்ல வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய். டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் செர்ஸ்கோபோரா அரக்கிடிகோலாவால் ஏற்படக்கூடியது. கிரீனியர் ஆர் டவுனி மில்டோ பஜ்ரா ஸ்க்லரோஸ்போரா கிராமிகோலாவால் ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்காப் ஆர் பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிக்குமால ஏற்படக்கூடியது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ பைட்டோப்தோரா இன்வெஸ்டன்ஸால் ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் ஃபீட் புகுஷினா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கல் ஏற்படக்கூடியது. லூஸ்மெண்ட் ஆஃப் ஃபீட் உஸ்ட்ரேலியா ட்ரிட்டிக்கல் ஏற்படக்கூடியது. பவுட்ரி மில்டியோ ஃபீட் ப்ளூமரியா கிராமினிஸால் ஏற்படக்கூடியது. ரெட் ராட்டா சுகர்கின் குளோமரலா டுகாமென்சிஸால் ஏற்படக்கூடியது. எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசஸ் ஃபிசிஃபார்மிஸால ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ் மேக்னபோர்த்தி கிரேசிவால ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜோ ஹாஃபில் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர் டெமிஸ் ஹசாபிஸ் ஜானம் ஜம்பர் வீதிலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. டாரன் அசிமோக்லு சைமன் ஜான்சன் ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.